இந்த பூமியில் நாம் வாழும் நிலப்பரப்பை விட நீல நிறக்கடலுக்கு அடியில்தான் எத்தனையோ இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. மனித கால்களே படாத, மனிதர்களின் கண்களுக்கே எட்டாத பல உலகங்கள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் அன்றாடம் பார்க்கும் இந்த உலகத்திற்கு அப்பால் கடலுக்கு அடியில் ஒரு விசித்திரமான மர்ம உலகம் மறைந்திருப்பதை அறிவியலாளர்களே இப்போதுதான் கண்டுபிடிக்கத் தொடங்கியுள்ளனர். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே இரவில் ஒட்டுமொத்த நாகரிகமும் கடலுக்குள் மூழ்கிப் போன ஒரு விசித்திரமான மர்ம நகரத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இது சாதாரணமான ஒரு இடமல்ல. வரலாற்றையே புரட்டிப் போடக்கூடிய பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் இதில் அடங்கியுள்ளன. வீடியோவை எங்குமே ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள். கடைசி தகவல் உங்களை முற்றிலும் விரள வைக்கும். கிரேக்க புராணங்களில் கூறப்படும் அட்லாண்டிஸ் நகரம் பற்றிய கதைகளை நாம் சிறு வயதில் கேட்டிருப்போம். கடலுக்கு அடியில் ஒரு நகரம் இருந்ததாகவும் அது ஒரே இரவில் கடலுக்குள் மூழ்கிவிட்டதாகவும் அந்த புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் இது வெறும் கட்டுக்கதை அல்ல என்று சமீபத்திய ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. உண்மையாகவே ஆசிய மற்றும் பசிபிக் பெருங்கடலின் சில பகுதிகளில் பிரம்மாண்டமான கட்டிடங்களுடன் கூடிய பழங்கால நகரங்கள் நீருக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சாதாரண கல்லால் கட்டப்பட்டவை அல்ல இந்த வீடுகள். பல தொன் எடையுள்ள பெரிய பாறைகளைக் கொண்டு மிக துல்லியமாக செதுக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடங்கள் யாருடையது? இவ்வளவு பெரிய நகரம் எப்படி ஒரே இரவில் கடலுக்குள் சென்றது? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களிடம் இவ்வளவு பெரிய கட்டிடக்கலை எப்படி சாத்தியமானது? இதற்கான விடைகள் அடுத்தடுத்து உங்களை ஆச்சரியப்படுத்தும். சமீபத்தில் நவீன நீர்மூழ்கி கருவிகளுடன் அங்கே சென்ற கடல் ஆராய்ச்சியாளர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை எதிர்கொண்டனர். அந்த நகரத்தில் உள்ள சில உலோகப் பொருட்கள் தற்கால அறிவியலாளர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு விசித்திரமான தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாம். அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்களிடம் நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிநவீன அறிவியல் இருந்திருக்கலாம் என்று அறிவியலாளர்கள் நம்புகிறார்கள். இந்த ரகசியம் வெளிவந்தால் இதுவரையிலான மனித வரலாறே மாற்றி எழுதப்படலாம். அந்த அளவுக்கு அங்கே உள்ள ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு தூணும் ஏதோ ஒரு ரகசியத்தை மௌனமாகச் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அங்கே இருக்கும் பல பொருட்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை என்று கூட இன்று வரை யாராலும் கணிக்க முடியவில்லை. இன்று வரை அந்த நகரத்திற்கு அருகில் செல்ல பல நாடுகளின் அரசாங்கங்களும் கடற்படைகளும் கடுமையான தடை விதித்துள்ளன. சாதாரண மக்கள் மட்டுமல்ல, சாதாரண ஆராய்ச்சியாளர்கள் கூட அந்த பகுதிக்கு செல்ல அனுமதி கிடையாது. எதற்காக இந்த தடை? அங்கே ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா அல்லது வெளியில் வரக்கூடாத ஏதேனும் இரகசியம் இருக்கிறதா? உள்ளூர் மீனவர்கள் பலரும் இரவு நேரங்களில் அந்த பகுதியில் விசித்திரமான வெளிச்சங்களும் பயங்கரமான ஒலிகளும் கேட்பதாக கூறுகிறார்கள். அறிவியலாளர்கள் எவ்வளவோ முயன்றும் அந்த இடத்தின் முழு உண்மையை வெளியே சொல்ல அரசாங்கங்கள் அனுமதிக்க மறுக்கின்றன. இது உலக மக்களிடையே மிகப்பெரிய சந்தேகத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இயற்கை நம்மிடமிருந்து எவ்வளவோ உண்மைகளை மறைத்து வைத்துள்ளது. நாம் அறிந்தது வெறும் துளிதான், அறியாதது கடலளவு. மனித இனம் எவ்வளவோ வளர்ந்துவிட்டதாக நாம் நினைத்தாலும் இயற்கைக்கு முன்பாக நாம் மிகவும் சிறியவர்கள் என்பதை இது போன்ற மர்மங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த மாய நகரம் எப்போது முழுமையாக உலகத்திற்கு தெரிய வரும்? அல்லது இது என்றென்றும் ஒரு மர்மமாகவே தங்கிவிடுமா? இதற்கான விடிகாலத்தை நோக்கி உலக ஆராய்ச்சியாளர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான மற்றும் நம்ப முடியாத தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய அதிசய தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.